வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நம்ம ராகி மாவு வச்சு நாட்டு சக்கரை வச்சு கொழுக்கட்டை வெரைட்டி பார்க்க போகிறோம். இதை ஒரே கொழுக்கட்டை தான், அது 2 விதமாக இன்னைக்கு நம்ம பண்ணுறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1.5 கப்பு ராகி மாவு எடுத்துருக்கிறேன். 1.5 கப்பு, 1/2 கப்பு நாட்டு சக்கரை, பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், இதை தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெல்லம் ஈவனாக படும், சால்ட் எல்லாமே. ராகி மாவுக்கு தண்ணி ரொம்ப அரிசி மாவு அளவுக்கு தேவைப்படாது. உடைச்சில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. ஒரு 4 ஸ்பூன் தண்ணி இப்போ விட்டுருக்கேன். பார்த்துட்டு 2வது விடுவோம். ஒரு 2 ஏலக்காய் அதுவும் இதோட சேர்த்துடலாம். 9 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி இந்த அளவுக்கு போதும். இதை இப்போ பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். ராகியில் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாதி மாவை பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சாச்சு. கொஞ்சம் பாதி மாவில் கொஞ்சம் பொரிக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ஏன்னா ஒரே மாவில் நமக்கு 2 டிஷ்ஷை பண்ணது மாதிரி தோணும் நமக்கு. ஆனால் டிஷ்ஷு ஒன்று தான், நம்ம மைண்டுக்கு அப்படி தோணும். இதுவும் அதே மாதிரி பிடிச்சிக்கிடுவோம். அது பிடிச்சு வைக்கிறனால இதை உருட்டி வச்சிருவோம். பாருங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இது 10 நிமிஷம் ஸ்டீம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்மளோட ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண ஒருவர்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.